அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு யார் பேசுகிறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்குது. சொல்லுவாங்களே நம்ம ஊர்லலாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எழுத்து பேசுகிறார். அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பற்றி யார் பேசுகிறது? துரோகத்தை தவிர வேறு எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுகிறதுல முதல்ல அவர் என்ன பேசுகிறாரு? அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துன்னு சொல்கிறார். அதே தவறு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாற்றினது பாஜக இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் தர்ம யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது எவ்வளோ தவறாக பேசுகிறாரு பாருங்கள். அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்களில் 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிசாமியை மாற்றணுன்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போகல. அண்ணன் பொய்மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி முறையிலேருந்து விலகி செல்வதால்தான், அம்மா அவர்கள் பாதியிலேருந்து விலகி சென்றதால் தான் இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அது கவிர்க்கிறதுக்கானது இல்லை. பழனிசாமியை மாற்ற வேண்டும், எங்களுக்கு முதல்வர் மேலே அதிருப்தி, அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். பிப்ரவரி 15ஆம் தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை. அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 7ஆம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்ம யுத்தம் நடத்துகிறத நான் சொல்லி தான் அங்கே போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார். அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள்? அதை அவர் மறந்துடுறார். எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க இந்த மாபெரும் தலைவனுக்காக. அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்போ என்கிட்ட சொன்னார். அது திருப்பி சொன்னார், அண்ணே முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் அறிவிங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்போ சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தப்போ 122 எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்பலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார் பழனிசாமினா நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்கிறேன். அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவோடு சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்களில் 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதில் பாஜக காப்பாற்றலை இவரை. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்கள் வந்து 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்கள் துணை பொதுச்செயலாளர் எதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்சியை விட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராங்க நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேறு வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் போய் பேசுகிறாரு பாருங்க பழனிசாமி. இவர் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திடீர்னு எல்லா அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொது நின்னதுக்கப்புறம் என்ன திடீர் திடீர்னு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் கவுக்க முற்பட்டோமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும்
என்று தான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்குது, அது அவர்கிட்டே இருக்கும். அவர் அவசர அவசரமாக சபாநாயகரை வச்சு இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால் நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதுபோல் பிஜேபிக்கு நான் நன்றியாக இருப்பேன்னு சொல்கிறார். 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்லை, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்லை, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில் போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மாண்புமிகு மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்காந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். அதுமாதிரி இன்றைக்கி பேசுகிறப்பையும் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்கார். மோடி அவர்கள் சொன்னதுனால தான் நான் மீண்டும் வந்தேன்னு. கவர்னர் அவர்கள் இவர்களை கைகோட்டு வச்சு அவர் 11 எம்எல்ஏக்கள் வந்ததுனால தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி. என்னமோ கட்சி ஆரம்பித்து என்னமோ 72லேருந்து நடத்துகிறவர் மாதிரி பேசுகிறாரு. மற்றவர்களால் அவர் என்ன தேர்தலில் நின்று ஜெயிச்சு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படியெல்லாம் புருடா விடுறாரு நேற்று தீராரில்ன்னுட்டு. அடுத்தது அவர் தன்னை ஒத்த தலைமையாக மாற்றிக்கணும்னு நினச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு, அதனால் வெளியேறார். இன்னொன்று நேற்று பேசுகிறப்ப சொல்கிறார், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுகிறவர். இப்போ போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம். நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியாதானே? அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தோளில் தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பழனிசாமி யாரோட கூட்டணி இருக்கார்? அவரும் பிஜேபியோடு தான் இருக்குது. ஏற்கனவே பாமக இருந்துச்சு, தேமுதிமுக இருந்துச்சு, ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, பணபலம் நிறைய இருந்தது. அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 2021 இவங்களால் ஆட்சிக்கு வர முடியல. எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பகுதிகளெல்லாம் எத்தனை தொகுதிகளில் ஜெயித்தாங்க, யார் யார் ஜெயித்தாங்க, எதன் மூலம் ஜெயித்தாங்கன்னு தெரியும். இந்த பகுதியில் நமது டெல்டாவிலேயே வேதாரண்யம், நன்னிலம், இங்கே ஒரத்தநாடு, அங்கே விஜயபாஸ்கர் 4 பேர் தான் ஜெயித்தாங்க. 4 பேர் எதனால் ஜெயித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் அவங்க இந்த தென் மண்டலத்தில் ஜெயிச்சு கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். பழனிசாமி யாரையும் ஏமாற்ற முடியாது. அவருக்கு காவடி தூக்கும் சில ஊடகவியலாளர்கள் ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்கள் பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுகிறோம். உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் முக்காடு போட்டுட்டு வெளியில் வர முடியாது. அதுதான் உண்மை. சில பேரை நான் சொல்கிறேன், ஊடகத்தில் தன்னிட்ட யூடியூப் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுகிறது. இவர் ஏப்ரல் 12 வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் என்னைக்கு போகணுமோ எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. எங்கள் நலம் விரும்பிகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், பாஜகவுக்கு நன்றியாக இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்கிறார். யார் இப்போ செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்கிறார்? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்லை ஓபிஎஸோட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்கே போய் சந்திக்கிறாரு? கரெக்டாக. அதனால் பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமியை புறங்கும் தள்ளுவார்கள். இதுதான் உண்மை. இன்னொன்று, எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? இப்போ ரங்கசாமி என்ன இருப்பாரா? 18 சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் என்ன காரணத்துக்காக வெளியேறினார், எதனால இன்னும் தெரியும். இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும். அதனால் பழனிசாமி போன்றவர்கள் பிதற்றுவதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு கேட்க வேணாம். அது வேண்டாம். டெல்லியில் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் அந்த 20% பெருசாக தெரியலாம். அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. இரட்டைலை வைத்துக்கொண்டு பணபலத்தை வைத்துக்கொண்டு
அவர் இன்றைக்கு 21 தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது. இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை. அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலர் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு. ஒரு சமயம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ராஜபக்சே இருக்கார்ல, அவருடைய கட்சி இங்கே ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இப்போ சிலோனில் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி அது வேணால் கூட்டணி வைக்கலாம், வேறு யாரும் வரமாட்டாங்க தெரியும் உங்களுக்கு. 4 கூட்டணிகள் அமைன்னு அதான் சொன்னேன். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி முன்னெல்லாம் தனியாக நிற்பார், அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால் 4 கூட்டணி வரும். அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதத்தை தள்ளப்படுவார். அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரி பண்ணிவிடுவாங்க, அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி, நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல, அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடிவி தினகரனோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை, நீங்கள் தவறியதை அதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறல்ல, உங்களுடைய தவறு. நான் அவங்க கூட போய் இணைகிறதுக்கு சான்ஸே கிடையாது சார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். புதிதாக தான் பழனிசாமி ஏறினார். நான் 4 மாதங்கள் பொறுமையாக இருந்தது. சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள், அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம். அதை தான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குதிக்கிறவர்களுக்கும் சொல்கிறோம். அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையன் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும், யாரையெல்லாம் சந்தித்தது தெரியும். நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து யாரையெல்லாம் சந்தித்தது, அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் பொறுமை காத்தோமே தவிர அது வரைக்கும் பழனிசாமி எப்படி ஏற்றுக்குவோம்? அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்றைக்கே சொல்லலை, இன்றைக்கே இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு, இவங்க டைமை ஃபுல் பண்ணுறதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர, இது எதற்கு சொல்கிறேன்னா, தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் சில யூடியூப் சேனல்ஸ். அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது, நாங்கள் கிளியராக இருக்கிறோம், நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுது தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம், பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால் சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால் அதற்காக சில நிகழ்வுகள் நடந்ததும் உங்களுக்கு தெரியும். எதற்காக செங்கோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பதும் தெரியும். அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம். அதற்கு தள்ளி போவதற்கு கூட எங்கள் தொண்டர்கள் அதை விரும்பவில்லை. இன்னும் பிரம்மாண்ட கட்சி எது சிலோன்லேருந்து எதுவும் வரலான்னு நினைக்கிறேன், இல்லை ஆந்திராவில் உள்ள ஏதாவது ஒரு கட்சி இவரோட கூட்டணிக்கு வரலான்னு நினைக்கிறேன். சார், அதிமுக கவிழ்க்க நினைத்த சில பேரை மன்னிச்சு அவங்களுக்கு துணை முதலமைச்சர் அதான்ப்பா, அதான் நான் முன்னாடியே என் பதிலை திருப்பி பார்த்தீங்கன்னா, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக அங்கே திருப்பி சென்றாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். கரெக்டா? அந்த ஆட்சியை அவர் 11 எம்எல்ஏக்களோட எங்கள் 12 எம்எல்ஏ இல்லாத சமயத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரதமர் சொல்லி தான் போனேன்னு சொன்னார். அது திரும்ப திரும்ப கேட்குறீங்க. நான் இப்போ தானே சொன்னேன். என்னுடைய முதல் பதிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை கேள்விக்கும் பதில் கரெக்டு தானே சார்? புனிதமாக பார்க்கப்படும் அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து இதெல்லாம் நான் சப்பக்கட்டு கட்டுறது சார். முதல்ல நன்றியை பற்றி பேசுறது தகுதியற்ற மனிதர். சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமங்களில். அதான் இவர் நன்றியை பற்றி பேசுகிறார். இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது என்னைக்கும். சில பேர் சொல்கிறாங்க ஒரு பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார். ஏன்னா ஜெயிலில் இருந்தவங்களை போய் என்னத்தை வீழ்த்தின நீ? அதுமாரி ஓபிஎஸ்ஸை வீழ்த்திட்டார். ஓபிஎஸ் போய் அந்த வலையில் மாட்டிக்கிட்டார் பாவம். டிடிவி தினகரன் என்றைக்கோ வெளியில் உங்களை போன தேர்தலில் நீங்கள் ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும். கரெக்டா? நாங்கள் வெளிப்படையாக 29 தொகுதிகளில் உங்களுக்கு அவர்கள் தோல்விக்கு காரணம் தெரியும். கிட்டத்தட்ட 60-80 தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம், அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது எண்ணம் உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தனை தான் 65 சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பது அவரை அந்த டான் அவரை பற்றி பேசுகிறவங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியில் எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு தலைவர் பதவியில் இருக்கிறது பணபலமோ அன்றைக்கு ஆட்சி பலமும் இருந்தப்ப எல்லாரையும் ஏமாற்றி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இனி வர்ற தேர்தலில் அதோடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார். அதிமுகவோட சண்டையை வச்சுக்கிட்டு திமுக எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி நினைக்கிறீங்க? திமுக அதில் பயன்படுத்த வேணாம். பழனிசாமி செய்கிற கைங்கரியங்களே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அதனால தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், பழனிசாமி தான்
எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்கே நிரந்தர பொதுச்செயலாளர் இருக்கணும், அது எங்களுக்கு சுலபமாக இருக்குன்னு சொன்னார். அழகாக சொல்லிட்டார் 2 வரியில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.